அண்மை செய்தி. தேசிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்திய 2000 கோடி ரூபாய் மதிப்பு கொண்ட போதைப் பொருள் கடத்தல் விவகாரம் தொடர்பாக கைது செய்யப்பட்டவர்களின் விவரங்கள் வெளியாகியுள்ளன. சென்னையைச் சேர்ந்த முகேஷ், சென்னையைச் சேர்ந்த முஜிபுர் ரஹ்மான், விழுப்புரத்தைச் சேர்ந்த அசோக் குமார் தான் அந்த மூவர் என்பது தெரியவந்துள்ளது. முன்னதாக 2000 கோடி ரூபாய் போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்தில் தமிழக திரைப்பட தயாரிப்பாளர் ஒருவருக்கும் தொடர்பு இருப்பதாக தகவல் வெளியாகியிருந்தது. இது தொடர்பாக யூகங்களும் வெளியாகியிருந்தன. அந்த மூவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்தில் ஜாஃபர் சாதிக்கிற்கு தொடர்பு இருப்பது தெரியவந்தது. தொடர்ந்து அவர் திமுகவிலிருந்து நிரந்தரமாக நீக்கம் செய்யப்பட்டிருந்தார். இந்நிலையில் கைது செய்யப்பட்டவர்களின் விவரங்கள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். அன்பரசன், இந்த மூவர் தொடர்பான விவரங்கள் வெளியாகி இருக்கும் நிலையில இதோடைய பின்னணி என்ன? விரிவான தகவல்கள். வேதவல்லி, தேசிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள 2000 கோடி போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்த 3 நபர்களின் பெயர் விவரங்களானது தற்போது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக சென்னையைச் சேர்ந்த முகேஷ், சென்னையைச் சேர்ந்த முஜிபுர் ரஹ்மான், விழுப்புரத்தைச் சேர்ந்த அசோக் குமார் ஆகிய மூவரும் தான் கடந்த 15ஆம் தேதி கைது செய்யப்பட்டது தற்போது தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக டெல்லி மேற்கு டெல்லி பகுதியில் கைலாஷ் பார்க் மெட்ரோ பில்லர் 330 அருகே அவன்டா நிறுவனத்தின் அடித்தளத்தில் 50 கிலோ சூடோபெட்ரின் என்ற மூலப்பொருட்கள், மெத்தப்பட்டமின் மூலப்பொருட்களை பறிமுதல் செய்த டெல்லி போலீசாரும் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளும் அந்த சம்பவம் தொடர்பாக தமிழகத்தை சேர்ந்த 3 நபர்களை கைது செய்தனர். அவர்களுடன் நடத்தப்பட்ட விசாரணையில் தான் மூவரும் போதைப் பொருள் கடத்தல் தமிழகத்தைச் சேர்ந்த திமுக உயர்மட்ட நிர்வாகியும் சினிமா தயாரிப்பாளருமான ஜாபர் சாதிக் என்பவர் மூலமும் அவரது சகோதரர்களான சலீம் மற்றும் மைதீன் ஆகியோர் மூலமும் நடைபெறுவதாக வாக்குமூலம் அளித்தனர். போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்தில் திமுக உயர்மட்ட நிர்வாகியும் அவரது சகோதரர்களும் சம்பந்தப்பட்டிருக்கும் செய்தியானது தேசிய பொருளில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இந்த நிலையில்தான் திமுக தலைமை கழகம் நேற்று ஜாபர் சாதிக்கை நிரந்தர நீக்கம் செய்து உத்தரவிட்டிருந்தது. ரூபாய் 2000 கோடி அளவிலான போதைப் பொருள் கடத்தல் சம்பவத்தில் ஜாபர் சாதிக்கை விசாரிக்க மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் திட்டமிட்டிருந்த நிலையில் ஜாபர் சாதிக் மற்றும் அவரது சகோதரர்கள் தலைமறைவாகினர். இந்த நிலையில்தான் கடந்த 15ஆம் தேதி கைது செய்யப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்த 3 நபர்களையும் பெயர் விவரங்கள் தற்போது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக சென்னையைச் சேர்ந்த 34 வயதான முகேஷ், சென்னையைச் சேர்ந்த 26 வயதான முஜிபுர் ரஹ்மான், அதே போன்று விழுப்புரத்தைச் சேர்ந்த 33 வயதான அசோக் குமார் ஆகிய மூவரும் தான் கைது செய்யப்பட்டார்கள் என்ற விவரம் தற்போது வெளியாகி இருக்கிறது. இந்த சம்பவமானது நாடு முழுவதும் ஒரு பேரலையை ஏற்படுத்தியிருக்கிறது. அடுத்த கட்ட விசாரணையில் தான் என்னென்ன நகர்வுகள் எடுக்கப்படும் என்பது தெரிய வந்திருக்கிறது. வேதவல்லி, ஜாஃபர் சாதிக்கிற்கு தொடர்பு இருப்பதாக தகவல் வெளியாகியிருந்தது. தொடர்ந்து திமுகவிலிருந்து அவர் நிரந்தரமாக நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான தகவல்களையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். தற்போது அவர் எங்கிருக்கிறார்? அவர் தொடர்பான தகவல்கள் ஏதேனும் தெரிய வந்திருக்கிறதா? அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் ஏதேனும் மேற்கொள்ளப்பட்டிருக்கா? சுருக்கமாக. வேதவல்லி, இந்த போதைப் பொருள் கடத்தல் சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட மூவரிடமும், அதாவது சென்னையை சேர்ந்த முகேஷ், சென்னையை சேர்ந்த முஜிபுர் ரஹ்மான் மற்றும் விழுப்புரத்தை சேர்ந்த அசோக் ஆகிய மூவரையும் கடந்த 15ஆம் தேதி கைது செய்த டெல்லி போலீசாரும் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டதில் சென்னையில் திமுக கட்சியில் இருக்கக்கூடிய உயர்மட்ட நிர்வாகியும் சினிமா தயாரிப்பாளருமான ஜாஃபர் சாதிக் மற்றும் அவரது சகோதரர்கள் தான் இந்த கடத்தல் சம்பவத்திற்கு மூலதனமாக செயல்பட்டதாக அவர்கள் வாக்குமூலம் அளித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் மூவரையும் தேடிய போது அவர்கள் மூவரும் தற்போது தலைமறைவாகி இருப்பதாக மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் அவர்களை விசாரிப்பதற்காக இன்று சம்மன் அளித்து நேரில் ஆஜராகும்படி சம்மன் அளித்திருந்தனர். ஆனால் அவர்கள் மூவரும் தலைமறைவானதால் இன்று டெல்லியில் ஆஜராகவில்லை என்பதும் போலீசார் தகவலில் தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில் அவர்களை அடுத்த கட்ட பணியாக தேடும் பணியை தற்போது மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தேடி வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி அன்பரசன்.